அறுக்கப்பட்டு அது பலி செலுத்தப்பட்டு அது முற்றிலும் சுட்டெரித்த உடனே அதுல இருந்து என்ன வந்தது? சாம்பல். அதாவது மாம்சமா இருந்த சிவப்பு கடாரி இப்ப என்னவாயிருச்சு? சாம்பல்ல மாம்சமே. மாம்சம் இருக்க சாம்பல்ல கிடையாது. முழு மாமிசமும் சுட்டரிக்கப்பட்டதுக்கு பேரு தான் என்னது? சாம்பல். இந்த சாம்பல் லகுவா இருக்கும், மாம்சங்கிறது கிடையாது. மாமிசமா இருந்தது சாம்பலாய் மாறி அநேகரை சுத்திகரித்தது போல மாம்சத்துக்குரியவளாய் இருக்கிற நம்மை தேவனை விட்டு பின்வாங்கி போன தீட்டுப்பட்ட அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வருவதற்கு சாம்பலாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப மாம்சமா இருக்க நாம சாம்பலா மாறணும்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா அது தோல் உரிக்கப்படணும். அது என்ன செய்யப்படணும்? துண்டு துண்டா வெட்டப்படணும், பலிபீடத்துல வைக்கப்படணும், முழுசாது எரிக்கப்படணும். சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வரும் பொழுது நம்மை தோல் உரிக்கிறார். என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? நான் யாரு தெரியுமா? என் படிப்பு என்ன தெரியுமா? நான் போய் இவங்களுக்கு, நான் போய் இந்த வேலை, நான் இந்த நாங்கிறது என்ன பண்றாரு? உரிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். நான் தேவனுக்கு அடிமை, விட்டு கொடுக்கணும். துண்டு துண்டா என்ன செய்யப்படணும்? சர்வாங்க தகனமாக வெட்டப்படணும். அதாவது கர்த்தருக்கு நான் அடிமைன்னு சொல்லி என்னை கர்த்தர் எப்படியெல்லாம் உடைக்க விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் சுத்திகரிக்க விரும்புகிறாரோ, எப்படியெல்லாம் என்னை மாற்ற விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் நான் மாற விரும்புகிறேன். இந்த காரியத்தை செய்ய சொல்றாரா? செய்யறேன். இதுக்கு மனம் திரும்ப சொல்றாரா? மனம் திரும்புறேன். இந்த இடத்துல விட்டு கொடுக்க சொல்றாரா? விட்டு கொடுக்கிறேன். இதை சகிக்க சொல்றாரா? சகிக்க சொல்றேன். இந்த சுவாபம் இனி என்கிட்ட வெளிப்படக்கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் மனம் திரும்புறவன் தான் சிவப்பு கடாரியாக பலி செலுத்தப்படுகிறான். அவர்களைத்தான் கர்த்தர் அநேகரை தன் அண்டையில கொண்டு வருவதற்கு பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆனா நாம் எப்படி தெரியுங்களா? பல வருஷமா சபைக்கு வந்தாலும் சிவப்பு கடாரியாவே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? தோலை என்ன செய்யப்படல? உரிக்கப்படல. ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 மணி நேரம் தேவதூதன் வேஷம் முடிஞ்ச உடனே வெளியே போன உடனே லூசிபர் வாயை திறந்த பொய், அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு பிளானு, கோபம், எரிச்சல், முரட்டாட்டம். யாக்கோபு சொல்றாரு, இந்த வாயில தேவன் என்ன செய்யற? துதிக்கிற. இதே வாயில் என்ன பண்ற? தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனை ஐயோ நாங்களே சபிக்கிறது இல்ல பாஸ்டர். ஆனா நாக்கப்படுங்கிறவன் 4 கேள்வி கேட்டுருவோம். எப்படி? கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன், சுவாபம் என்ன செய்யல? மாறல. வாயின் வார்த்தைகள் மாறல. ஆனா நம்ம சொல்றோம் நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நம்ம எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா நம்ம சாம்பலா மாறணுமா? கர்த்தர் சமூகத்துக்கு வரும் பொழுது நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறதுங்கிறது ஒரே நாள் முடியாதுங்க. ஞானஸ்நானம் ஒரு நாள் வேலை, ஞானஸ்நானங்கிறது ஒரே நாள். ஆனா சுத்திகரிப்புங்கிறது அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து வாசித்து தேவ சமூகத்தை நம்மை நிதானித்து, ஆண்டவரே நான் மனம் திரும்புறப்பா, எனக்குள்ள இந்த பொல்லாத சுவாபம் இருக்கு ஆண்டவரே, இந்த சுவாபத்தினாலதான் சாட்சி கேடு, இந்த வாயின் வார்த்தையில தான் சாட்சி கேடு, பண ஆசையினாலதான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை பார்த்து கிறிஸ்தவர்லான்னு கேட்கறாங்க, எனக்குள்ள அருவருப்பான இச்சையினாலதான் தப்பு பண்ணிட்டேன், என்னை பார்த்து அநேகர் சாட்சிகடா பேசுறாங்க, நான் மனம் திரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு நாம் விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? தேவன் நம்மை சாம்பல போல மாற்ற விரும்புகிறார். அப்ப சிவப்பு கடாரி எப்படி அர்ப்பணிக்குதோ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். சிவப்பு கடாரி அந்த வசனம் வாசித்து போன வீட்டுல போய் அதன் தோல், மாமிசம், சாணியிலிருந்து எல்லாமே எரிக்கப்படணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் என்னிடத்துல இருக்கக்கூடாது என்பதுல நாம் ஜாக்கிரதையா இருப்போமானால் நிச்சயமா சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை கனிவுள்ளவர்களாய் மாற்றுவார், அநேகருக்கு பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாசிங்க, 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு
விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒரு பெரிய வீட்டில பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரம். இந்த பெரிய வீடுங்கிறது தேவனுடைய ராஜ்யம் அல்லது சபை. இந்த சபைக்குள்ள பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு, மரமும் மண்ணுமான பாத்திரம் உண்டு. சில கனத்துக்குரியது, சில கனவீனத்துக்குரியது. பாத்திரம்னா யாரு? யாரு? நாம தான் அந்த பாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே சபை தான், சபைக்குள்ள நிறைய பாத்திரம் இருக்குது, ஆனா அதில் சில கனத்துக்கு, கனம்னா வெயிட் கிடையாது, மதிப்புக்குரியது. எது கனத்துக்குரிய பாத்திரமா? எஜமானுக்கு எப்பொழுதும் பிரயோஜனப்படுகிறது. எந்த நற்கிரியும் செய்வதற்கு, நம்முடைய எஜமானாகிய கர்த்தர் இயேசு நம்மிலே மகிமைப்படுவதற்கு, நம்மை கொண்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு யாரையெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாரோ அவர்கள் சபைக்குள் இருக்கிற கர்த்தர் பார்வையில கனமான பாத்திரம். எது கனவீனமான பாத்திரம்? ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதது. எது கனம், எது கனவீனம் அப்படின்னா, வெள்ளி பொன்னினால் செய்யப்பட்டது என்னது? கனமுள்ள. இவர்கள் யாருன்னா, கர்த்தர் வார்த்தை கேட்டு அனுதினமும் தங்களை நிதானித்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறவர்கள் கனமுள்ள பாத்திரம். கனவீனமான பாத்திரம் யாரு தெரியுங்களா? எவ்வளவு வார்த்தை கேட்டாலும் அதை தொடச்சு விட்டுட்டு நான் நானாவே இருப்பேன், எந்த விதத்துல மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சுயநீதியும் சுயநலமும் தன்னுடைய இருதயத்துல மனம் திரும்ப எண்ணமும் இல்லாதவர்கள் மரமும் மண்ணுமான கனவீனமான பாத்திரம். நாம எப்படிப்பட்ட பாத்திரம்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா.